ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிரன்ச் ஃபுட்டி கார்னர். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா அரிசி மாவு போட்டு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நம்ம வீட்டிலேயே ஊற வச்சு அரைச்சி ரெடி பண்ண அரிசி மாவு எடுத்துக்கிறோம். அது நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்து சுடுதண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. மீடியம் ஹீட்டில் அதை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா கட்டி இல்லாமல் பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. நம்ம எந்த அளவுக்கு பிசைகிறோமோ கட்டி இல்லாமல் அந்தளவுக்கு நம்மளுக்கு சாஃப்ட்னஸ் கிடைக்கும். ஸோ நல்ல சாஃப்ட்னஸ்ஸாக புட்டு வேணும்னா நம்ம அந்தளவுக்கு பிசையணும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேருங்க. ஸோ இந்த சின்ன சின்ன கட்டியாக இருக்கிறது எல்லாத்தையுமே நீங்கள் உடச்சி விட்டுட்டிங்கன்னா கடைசியாக எந்த மாதிரி இருக்குன்றதை செக் பண்ணணும். கடைசியாக இந்த அரிசி மாவு வந்து நல்ல பதத்துக்கு வந்துருச்சு, கரெக்டாக நம்ம வேக வைக்கிற பதத்துக்கு வந்துருச்சுன்னு எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, நம்ம இப்போ கொழுக்கட்டை பிடிக்கிற மாதிரி ஒரு பிடிச்சி பார்த்தோன்னா அந்த மாவு வந்துட்டு கொழுக்கட்டை பிடிச்ச மாதிரி நிற்கணும். இப்படி நின்றுச்சுன்னா நம்மளுக்கு கரெக்டான கன்சிஸ்டன்சி வந்துருச்சு. திருப்பி நல்லா உடச்சி விட்டுருங்க. உடச்சி விட்டு கொஞ்சம் கூட கட்டி இல்லாமல் ரெடி ஆனதுக்கப்புறம் ஒரு இட்லி பேனில் நல்லா தண்ணி ஊற்றி வச்சு தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் இட்லி தட்டில் பரப்பி விட்டு காய வச்சுருங்க. அப்புறம் இந்த சைடு பார்த்திங்கன்னா தேங்காவை குட்டி குட்டியாக நறுக்கி தேங்காய் திருவல் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ புட்டு வந்து வெந்துருச்சான்னு எப்படி பார்க்குறதுனா, நம்ம கையில் எடுத்து இப்படி தொட்டு பார்க்குறப்ப கையில் ஒட்டவே கூடாது. பாருங்கள், கொஞ்சம் கூட ஒட்டலை, அப்போ வெந்துருச்சுன்னு அர்த்தம். புட்டு வெந்துருச்சு. இப்போ நம்ம என்ன செய்யணும்னா, நெய் தேங்காய் துருவெல்லாம் சேர்த்து நல்லா கிண்டி உடச்சி விட்டு கிண்டுங்க. கிண்டி கட்டி இல்லாமல் வச்சிட்டிங்கன்னா நம்ம தேங்காய் புட்டு ரெடி ஆயிடுச்சு.